இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். கோர பயங்கரமான புயலில் கொடியாலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவே. காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 62:5 நான் வாசிக்கிறேன். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். தாவீதுடைய அனுபவங்களை பார்க்கும் பொழுது வித்தியாசமாக இருக்கும், ஆச்சரியமாகவும் இருக்கும். ஆடு மேய்க்கிறது தான் அந்த தாவீதினுடைய ஆரம்பம். இளம் வயதிலே ஆடு மேய்க்கிறான். தேவன் தெரிந்து கொண்டு ராஜாவாக மாறும்படியாக அபிஷேகிக்கிறார். அதற்கு பின்பு உடனே ராஜாவாகிவிடவில்லை. ஏராளமான வண்ணாந்தர பாதைகளிலே ஏராளமான போராட்டங்கள், எதிர்ப்புகள், ஏராளமான டெஸ்ட் என்று சொல்லலாம், எவ்வளவு சோதனைகளை தாண்டிதான் வந்து அரண்மனையில் உட்கார முடிந்தது. அவ்வளவு பாடுகளின் மத்தியிலும் கூட தாவீது தேவனையே சார்ந்து கொண்டதை சங்கீதங்களை வாசிக்கும் பொழுது நாம் அறிந்து கொள்ள முடியும். எல்லாவற்றும் தன்னுடைய ஆத்மாவோடு பேசுறதையும் அறிந்து கொள்ள முடியும். நமக்கு கொடுத்த ஒரு மேன்மையான ஒன்று, ஒரு ஆத்மா, அது விலையேற பெற்றது. அந்த ஆத்மாவோடு தான் இந்த வார்த்தையை பேசுகிறார். என் ஆத்மாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. அநேக நேரம் அங்கலாய்க்கும் பொழுது, அநேக நேரம் ஏதோ வெறுமையை உணரும் போது நபர்த்து நினைக்கிறாங்க மனசே சரியில்லை. அந்த மனசுங்கிறது தான் ஆத்மா. அன்றைய நேரம் அநேகருக்கு அது புரிவதில்லை. ஆத்மாவை சரி பண்ணிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில நிம்மதி இருக்கும். பணத்தினால் அதை சரி பண்ண முடியாது, பதவியினால் அதை சரி பண்ண முடியாது, பவர் மூலமாகவும் ஆத்மாவை திருப்திப்படுத்த முடியாது. பலவித எல்லா ஹோட்டலுக்கும் போய், ஏன் 7 ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிட்ட உடனே கூட ஆத்மா திருப்தி அடையாது. நாம் நினைக்கிறோம் அது இருந்தா சமாதானம் வந்துடும், இது இருந்தா சந்தோஷம் வந்துடும், இது இருந்தா வாழ்க்கை செட்டில் ஆயிரம், நிம்மதியா இருக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் விரும்பினவைகள் எல்லாவற்றையும் கை உழைப்பினால், படித்த படிப்பினால், பட்டத்தினால் அல்லது பதவியினால் செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஆனாலும் சமாதானம் இல்லைன்னு சொல்லுகிறார்கள். தூக்கமே வர மாட்டேங்குன்னு சொல்லுகிறார்கள். என்னமா சொன்னா நிம்மதியே இல்லை, எல்லாம் இருந்து எதற்கென்று சொல்லி பலவித போராட்டங்களிலே புலம்பல்ல கடந்து போகிற ஜனங்களை பார்க்க முடிகிறது. காரணம் என்ன தெரியுமா? சரீர பிரகாரமான தேவைகள் சந்திக்கப்படுவதனாலே, விருப்பங்கள் நிறைவேற்றப்படுவதனாலே ஆத்மா திருப்தி அடையாது. மாறாக தேவனுடைய பிரசன்னத்தை அது வாஞ்சிக்கும், ஆண்டுடைய வார்த்தை அது வாஞ்சிக்கும், ஆண்டுடைய சமூகத்துல போய் அமர வாஞ்சிக்கும். அதை செய்யும் போது அந்த ஆத்மாவில் ஒரு பெரிய திருப்தி உண்டாயிரும். எது இருக்குதோ இல்லையோ சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், நிம்மதி இருக்கும், சொல்லிக்கொண்டே போகலாம். அதனாலதான் தாவீது சொல்கிறார், வண்ணாந்தர பாதையில, நெருக்கத்திலே, போராட்டத்திலே, தனிமையிலே இருக்கும் பொழுது கூட ஆத்மாவே நீ தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது என் தேவனாலே வரும். அவர்தான் நம்முடைய தேவைகளை, நம்பிக்கை எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுக்கிறோம், தைரியம் கொடுக்கிறார். அவ்வண்ணமாகவே ஆண்டவர் தாவீதை நினைவு கூர்ந்து எல்லாவற்றையும் உணர்ந்து நடத்தி உயர்த்தி வைத்ததை அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் ஆண்டவரையே சார்ந்திருப்போம். நம்முடைய ஆத்மாவோடு சொல்லுவோம், என் ஆத்மாவை நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் பதறுகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, நாம நம்புகிற காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்து கொடுப்பார் என்று சொல்லி நாமே ஆற்றி தேற்ற முடியும். கர்த்தர் அதை தான் எதிர்பார்க்கிற அந்த நாட்களிலே ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு குறிப்பிட்ட அருமையான ஊழியரை சந்திக்க நேர்ந்தது. அவருடைய மனைவி பலவீனமாகி மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டார்கள். மருத்துவர்கள் கைவிட்டார்கள். மீண்டும் எல்லாவற்றிலும் சரீரத்தின் அவைகளெல்லாம் பலனற்று போய்விட்டது. செயல்படாத முடிய நிலைமை, மூச்சு விட முடியாமல் வெண்டிலேட்டருக்குள் போய்விட்டாங்க. சில நாட்கள் கொடுப்பாங்க. அந்த ஒரு ஹாஸ்பிட்டல்ல முடியாதுன்னு சொல்லிவிட்டார்கள். அங்கிருந்து இன்னொரு பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அங்கே வெண்டிலேட்டர் வைத்திருக்கிறார். ஒருவேளை கோமா ஸ்டேஜுக்கு போனா பல நாட்கள் வெயிட் பண்ணலாம், வேணுமா வீட்டில் வைத்து கூட பராமரிக்க முடியும். வெண்டிலேட்டர்ல அவ்வளவு நாட்கள் வைக்க முடியாதது, பணம் ஏராளமா செலவழிக்க முடியும். ஒரு 60 நாட்களை தாண்டி போனா எல்லா டாக்டரும் சொன்னாங்களா, why are you wasting your money, உன் பணத்தை அவ்வளவு வீணாக்குறா, என்ன நம்பிக்கையோடு இருக்கிறியா, உன் மனைவி வெண்டிலேட்டர் போய் ஒரு மூச்சு பேச்சு இல்லையே. இவர் என்ன பண்ணாரா, இல்லை என் ஆண்டவர் நிச்சயமாக என் மனைவிக்கு திரும்பவும் ஜீவனை கொடுப்பார்னு சொல்லிட்டு இவர் ஒரே உபவாசத்திலும் ஜெபத்திலுமே இருந்தாராம்.
நடந்தது என்ன தெரியுமா? ஒரு நாள் கண் விழித்தார்கள், நார்மலுக்கு வந்தாங்க, எல்லா வெண்டிலேட்டர் எல்லா கருவிகளையும் அகற்றினாங்க, சுவாசிக்க முடிந்தது, ஆகாரத்தை உட்கொள்ள முடிந்தது. இன்று வரை அவர்கள் உயிரோடு கூட இருக்கிறார்கள் சொல்லும் போது எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. நாம 2 நாள் முயற்சி எடுத்து பார்ப்போம், 2 நாள் ஜெபித்து பார்ப்போம், 2 நாள் ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்ப்போம், இனி அவ்வளவுதான் முடிவுக்கு வந்து அடுத்த அடக்க ஆராதனைக்கு நாம ரெடி பண்ணிடுவோம். அப்படி நம்முடைய விசுவாசம் தடுமாட ஆரம்பிச்சிரும். அவர் ஆத்மாவோடு பேசினாரு, தைரியமா நான் நம்புறது ஆண்டவரால் வரும், என் மனைவியை ஆண்டவர் திரும்பவும் உயிர்ப்பித்து கொடுப்பார், மீண்டுமா இந்த வேதனையின் பாதையில் இந்த மரண கட்டுகளை உடைத்து இந்த மரண இருளின் பாதையை மாற்றி சுகத்தோடு வாழ வைப்பார் சொல்லி அந்த நம்பிக்கையோடு கூட ஆண்டவர் நோக்கி பார்க்கிற அந்த நம்பிக்கை வீண் போகவில்லையே. நாம் அநேக நேரத்தில் நம்பிக்கை இழந்து விடுகிறோம். அநேக நேரத்தில் சூழ்நிலை பார்க்கும் பொழுது நமக்கு எதிராக இருக்கும் பொழுது சோர்ந்து போய் விடுகிறோம். இனி அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இல்லை, என் ஆண்டவர் முடிந்ததிலிருந்து ஒரு ஆரம்பத்தை மீண்டுமாய் தொடங்குகிறவர் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். இன்னைக்கு ஒருவேளை சோர்ந்து போய் நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம். ஆத்மாவோடு பேசுங்க, இப்படியே என் வாழ்க்கை இருக்க போறதில்ல, நிச்சயமாக மாறும். இப்படியே நான் புலம்பிக் கொண்டு போறதில்லை, நிச்சயமாக நான் சந்தோஷமாய் எல்லா பலவீனம் நீங்கி சுகமாகி ஒரு நாள் வாழ்வேன், என் தேவைகள் சந்திக்கப்பட்ட என் பிள்ளைகள் எல்லாம் குடும்பம் சந்தோஷமா இருப்பதை பார்ப்பேன்னு சொல்லி அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஜெபிப்பு மாண்பின் தகப்பனே, இந்த புதிய நாளை கொடுத்திருக்கிறேன், சமூகத்துல தாழ்த்தி வந்திருக்கிறோம். பலவித போராட்டங்கள், பலவித பலவீனங்கள், பலவித ஏமாற்றங்கள், தோல்விகள், கஷ்டங்கள், நஷ்டங்களோடு ஒவ்வொரு நாளும் நான் செத்து பிழைச்சிட்டு இருக்கிறேன்னு சொல்லுகிற கூட்டங்களுக்கு ஏராளம். அப்படிப்பட்ட பிள்ளைகள் இன்னைக்கு தைரியம் கொடுங்க. சோர்ந்து போன பிள்ளைகளை தட்டி கொடுத்து பலன் கொடுங்கப்பா. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே போகிற பிள்ளைகள் அந்த கட்டுகள் இருந்து விடுவீங்க. வியாதிகள் சுகமாகட்டும், பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். என் ஆண்டோட வல்லமை இது தொனிக்கிற ஒவ்வொரு இடங்களிலும் மாற்றங்களை கொண்டு வரட்டும். சரீரங்களுக்குள்ளே ஜீவன் இறங்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். இந்த நாளிலே பெரிய காரியங்கள் செய்வதற்காக நன்றி. துதிகான மகிமை ஏற்றுக்கொள்ளும். ஆத்மா அமர்ந்திருக்கக்கூடியது நிம்மதியா இருக்கக்கூடிய அளவில் ஆத்மாவின் தேவைகளை நீர் பூர்த்தி செய்வீராக. துதிகான மகிமை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆத்மா கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்குமானால், அவரிடத்திலே அமர்ந்திருக்குமானால், நாம் நம்புகிற காரியத்தை கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம். ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு, ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. நாம் நம்புவது அவராலே வருமே வந்திடுமே, நாம் நம்புவது கர்த்தராலே வருமே வந்திடுமே. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு, ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு.